நான் இன்னைக்கு கோல்டன் லிக்விட் தட் இஸ் கீ தான் செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட டயட்டில் இது இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் இதில் நிறைய ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது அண்ட் அதனால் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே பாலோட ஆடை யூஸ் பண்ண மாட்டேன். பால் தயிர் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ஆடை ஃபார்ம் ஆகும். அதை தான் நான் செப்பரேட்டாக கலெக்ட் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணிப்பேன். ஒரு மிக்சர் ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அண்ட் மிக்சர் ஜார் ஆன் பண்ணுறப்போ பல்ஸ் மோட்லேயே ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பட்டரில் செப்பரேட் ஆகி வரும். அப்புறமா மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பட்டர் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும். பட்டர்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கணும். அண்ட் சில்லுன்னு இருந்தால் மட்டும்தான் பட்டர் வந்து கையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும், இல்லாட்டி கையில எல்லாம் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் பட்டர்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி நான் செஞ்ச பட்டர்லாம் இருந்தது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிறேன். கீ பண்ணுற ப்ராசஸ் ஃபுல்லாகவே நான் லோ ஃப்ளேமில் தான் பண்ணுவேன். சில டைம் நான் அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீ இந்த மாதிரி கிளியர் லிக்விடாக மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். கீ கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.